ஏமா உனக்கு சாம்பார்ல எவ்வளவு உப்பு போடுறன்னு கூட தெரியாதாம்மா? சாம்பாரே வைக்க தெரியாத. போமா, உங்க வீட்டுல என்னதான் ஒண்ணு வளர்த்தனாங்களோ. என்னமா ஒரு பாத்திரத்தையும் கூட சுத்தமா தேய்க்க மாட்டியா? அங்க ஒரு தட்டத்தை வேற விட்டுட்ட. அத்தை அத்தை சொத்தேன்ட்டு என்னதான் உங்க வீட்டுல வளர்த்தனாங்களோ. கிழவி காலையில இருந்து கரிச்சு கொட்டிட்டே அங்க இருக்கு. என்ன மச மசம் நின்று இருக்கிறவா? சொல்லுங்க அத்தை. காலையில இருந்து அத்தை உன்னையும் உன் குடும்பத்தையும் கழுவி கழுவி ஊத்திட்டே இருக்கிறனே, உனக்கு கோவமே வரலையா? அட்லீஸ்ட் உனக்கு என்ன திட்டணும் கூட தோணலையா? ஐயோ, நல்ல குடும்பத்துல பிறந்த எந்த பொண்ணு முகத்துக்கு நேரம் திட்ட மாட்டா அத்தை, மனசுலயே திட்டிப்பா. ஓய், நீ என்ன அப்ப திட்டி இருக்க? ஐயோ, அது எப்படித்தான் என் வாயால சொல்லுவேன்? திட்டுற அளவுக்கு என் குடும்பம் ஒண்ணும் மோசம் இல்ல. நாங்களும் நல்ல குடும்பத்துல பிறந்தவங்க தான். ஓ அத்தை, இங்க வாங்கல. இது யார் சாப்பிட்டு இப்படியே வச்சது? என் பையன். ஒரு சாப்பிட்ட தட்டை சிங்க்ல கூட போட தெரியாதா? அது கூட உங்க பையனுக்கு அறிவில்லையா? என்ன பையனை வளர்த்தி வச்சிருக்கீங்களோ? என்ன நம்ம பரம்பரை பழக்கத்தை வச்சு மானத்தை வாங்குறா? மசம் நிக்காதீங்க, இங்க வாங்க. என்னம்மா? அந்த டீ டம்ளர் யாரோடது? என்ற பையனோடது. ஒரு டீ டம்ளர் கூட குடிச்சு எடுத்து வைக்க மாட்டாங்க. அவ்வளவு சோம்பேறித்தனமா? என்ன பையனை வளர்த்தி வச்சிருக்கீங்களோ? இன்னும் அங்க என்ன பண்றீங்க? இதோ வர்றமா. என்னம்மா? அங்க கலர் கலரா லவ் பேர்ட்ஸ் மாதிரி தொங்கிட்டு இருக்கே, என்ன அது? ஒரு ஆம்பளை பையன் அவன் போட்டிருக்க ஜட். நீ என்ன சொல்ல வர்றேன்னு புரியுதுமா. ஒரு அழுக்கு செடியை கழட்டினா கூட உங்க பையன் துவைக்க போட மாட்டானா? இது கூட உங்க பையனுக்கு சொல்லி கொடுக்கலையா? என்ன பையனை வளர்த்தனீங்களோ? அதானம்மா. இந்த மாதிரி தான் உங்க குடும்பத்தையும் கழிவு ஊத்தலான்னு தோணும். ஆனா நான் நல்ல குடும்பத்துல பிறந்ததுனால மனசுக்குள்ளேயே திட்டிப்பேன். வர்றேன்.